எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக உலகளாவிய ஏதாவது ஒரு மேட்டர், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், 2 இடம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஐநா சபை, இன்னொன்று வந்து பார்பர் ஷாப்பு. ஏன்னா அங்கே பேசாத மேட்ரு எதுவுமே கிடையாது. எல்லா டாப்பிக்குமே அங்கே அன்னைக்கு அப் டு டேட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தனாக கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமான இடம். அங்கே வர்ற ஆட்களும் சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரும் கடைக்காரரும் ரொம்ப சுவாரஸ்யமான ஆள். ஏன்னா நம்ம போய் உட்காந்து சேவிங் பண்ணும்போது சோப்பெல்லாம் போட்டு அந்த கத்தி எடுத்து இங்கே வைக்கும்போது தான், இந்த தடவை டிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா, ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிம்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம். அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் அப்படிம்பா. வேறு மாற்றி சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நபர்கள் நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு களத்தை வந்து மிஸ்கின் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஆணையை கட்டி தீனி போடுறதுங்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. ஆதித்யாவுக்கு எடுத்தோன்னையுமே சோதனை. மிஸ்கினையும் நடிக்க வச்சுருக்காரு, ராமியும் நடிக்க வச்சுருக்காரு. 2 டைரக்டர்களை நடிக்க வைக்கிறதுங்கிறது அவருக்கு உண்மையிலேயே எக்ஸ்ட்ரானரியாக ஒரு இது இருக்கணும். இல்லைன்னா என்ன போய் சொல்கிறதுனால காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சார் இந்த ஷார்ட்டில் என்ன சொல்கிற அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா இவர், இது ஷார்ட்டாடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? அதனால் ஒரு ஆளை சமாளிக்கிறதே கஷ்டம். 2 பேரை சமாளித்து அவர் படம் பண்ணியிருக்காருங்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, பயந்த மாதிரி தெரியல. அவரும் நானும் வந்து என்ன இவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு என்னமோ ஒரு ஓனாய், திமிர் பிடித்த ஓனாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், ஞான செருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த பிளட் அப்படித்தானே இருக்கும். அதனால் தைரியமாக அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அது படத்துலேயே நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ மிஸ்கின் எப்பவுமே அவருடைய படங்கள் வித்தியாசம். ஃபஸ்ட்டு படம் நான் சித்திரம் பேச தெரியாது தானே, அதுக்கு நான் வந்துட்டு இது ஏங்க பப்ளிசிட்டி கொடுத்து, எப்பேற்பட்ட பப்ளிசிட்டி கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு படத்தை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ கூட லேட் இல்லை, எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னேன். அது நல்ல வேளை ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கிட்ட உடனே போய் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுற அளவுக்கு வந்தது. ஸோ அந்த படம் பார்த்தப்பவே அதில் எடுத்த அந்த ஷார்ட்ஸு அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஸோ இவர் எப்பவுமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்பினேன். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த டீமில் அவருடைய எல்லாருமே, ராம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பூர்ணா, அதுக்கப்புறம் கரோலி மியூசிக் பண்ணியிருக்காரு. தமிழச்சி எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துதான் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு தமிழச்சி அவர்களை கூப்பிட்றாங்க, எடுத்துண்ணி அப்படின்னு அப்படியே முழிக்கிறேன் நான். அப்புறம் மைக்கு வேறு கையில் கொடுத்தாங்க. என்னடா பாட்டு பாட போகிறாங்க, மைக்கு வேறு இவங்க பிடிக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று இதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டைலாக்கு பாட்டே அவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட ரொம்ப ரசிக்கிறது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்ன இங்கிலீஷு இவங்க தமிழில் தான் கட்டிக்காரராக இருப்பானா, ஆனால் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் அவங்க வேலையே அப்படின்னாங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இவ்வளோ இதாக இருக்காங்க, இங்கிலீஷில் இதாக இருக்காங்கன்னு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன், உங்கள் டீச்சர் இந்த நீங்கள் டீச்சருங்கிறதுனால பசங்களாம் நல்லா படிப்பாங்களே, நான் உங்கள் வீட்டையெல்லாம் படிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு நான் முதல் பார்த்தப்போ சொன்னேன். அந்த மாதிரி அவங்க வந்து இதில் பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தைகள், பிரயோகங்கள் எல்லாமே. ஸோ இந்த டோட்டல் டீமே வந்து உடனே அந்த டைட்டிலு இதெல்லாமே வந்து உடனடியாக படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை. ஏன்னா எப்பவுமே அந்த டைட்டில் வைக்கிறதெல்லாம் அது உடனே ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் அதுதான். ஸோ அது சவரக்கத்தி அப்படின்னு ஒன்று அது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கணுன்னு ஒரு தாட் வரும். ஸோ இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2-3 தடவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது நம்மளில் வந்து நானே அந்த கேரக்டர் மாதிரி, அதில் எங்கள் அப்பாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இதே மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாட போது அதில் கலந்துக்கணும்னு சொல்லி மிஸ்கினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.